இறை இரக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே அதிக வல்லமையுள்ள ஜெபமாக கருதப்படுவது ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பது எதுவென்றால், புனித பவுஸ்தினா மூலமாக உலகிற்கு இயேசு ஆண்டவர் கொடுத்த இறை இரக்க ஜெபம்தான். எவனொருவன் எவளொருத்தி ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஏனென்றால் புலம்பலகமும் 3:22 சொல்லுகிறது, ஆண்டவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அவருடைய பேரன்பு முடிவுறவில்லை என்று. ஓசையா இறைவாக்கினர் ஓசையா 11:8 இவ்வாறு சொல்லுகிறார், எனது இரக்கம் பொங்கி 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 வழிகிறது என்று. அன்பார்ந்தவர்களே, அநேக நேரங்களிலே நாம் கடவுளின் இரக்கத்தை விட மற்ற செயல்பாடுகளில்தான் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் பாவ மன்னிப்பு அடைகிறோம். கடவுளுடைய இரக்கத்தின் மூலமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கடவுளுடைய இரக்கத்தினால் நம்மிடம் இருக்கின்ற இருளின் சக்திகள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. கடவுள் இரக்கத்தினால் நமது சாப கட்டுக்கள் முறிக்கப்படுகிறது என்பதை எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கையில் நிறை மகிழ்ச்சியை அடையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளின் இரக்கத்தை அனுபவிக்க முடியாமல் நமது பாவ வாழ்க்கையே எப்பொழுதும் நம் மனத்திற்குள்ளாக கொண்டு வருபவனும், கடவுளின் முன்னிலையில் நாம் பாவிகள் என்று 24 மணி நேரமும் அள்ளும் பகலும் குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பவன் சாத்தான், தீயோன். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் திருவெளிப்பாடு 12:10 வாசிக்கிறோம். நம் சகோதரர் சகோதரியின் மீது குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பவன் அள்ளும் பகலும் கடவுளின் முன்னிலையில் அவர்கள் மீது குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பவன் எவன்? அவன்தான் சாத்தான். அவன் வெளியே துரத்தப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, சாத்தான் நமது குற்றத்தை கடவுளிடம் சொல்லி நமக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறான், ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு ஆண்டவர் தந்தை கடவுளிடம் தான் பட்ட கல்வாரி பாடுகளை, வேதனையை, தான் சிந்திய இரத்தத்தை எல்லாம் தந்தையிடம் எடுத்துச் சொல்லி எடுத்துக்காட்டி அவற்றின் பேரு பலன்களினால் உலக மக்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும், மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் யோவான் 1:2 வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களுக்காக பரிந்து பேசுவோர் இருக்கிறார், அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று. இதை வேறு வார்த்தைகளிலே எபிரேயருக்கு திருமுகம் 7:25 பவுலடிகளார் சொல்லுவார், தம் வழியாக கடவுளிடம் வருபவர்களை அவர் மீட்க வல்லவராக இருக்கிறார், அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காகவே அவர் உயிர் வாழ்கிறார் என சொல்லுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஏசாண்டவர் நமக்காக நாம் பாவம் செய்தாலும் தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாம் மேலும் வாசிக்கிறோம். ரோமேயருக்கு திருமுகம் 8
34 வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், அவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? அவர்களுக்கு எதிராக யார் தண்டனை தீர்ப்பளிக்க முடியும்? ஏனெனில் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்புறம் இருந்து அவர்களுக்காக பரிந்துரை செய்கிறார் அன்றோ என்று. ஆம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். இதை மேலும் அழகாக எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம். புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னால் வந்திருக்கிறீர்கள். ஆவேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கின்ற இயேசுவிடம் இருக்கின்ற அவர் இரத்தமானது நமக்காக தந்தையை பார்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசு கல்வாரியிலே பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் தந்தை கடவுளிடம் எடுத்துச் சொல்லி, தந்தை கடவுளே, உலக மக்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை தண்டிக்க வேண்டாம், தீர்ப்பளிக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம், அவர்கள் மீது மனம் இறங்கியறோம், அவர்கள் மீது இரக்கமாயிரும், காருண்யமாயிரும், தயவாயிரும் என்று இயேசு ஆண்டவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த இறையிறக்க ஜெபத்திலே என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? இயேசு ஆண்டவர் இந்த நாளில், இந்த நொடிப்பொழுதில் தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து கொண்டு தான் பட்ட பாடுகளையும் சிந்திய இரத்தத்தையும் தனக்கு ஏற்பட்ட வேதனைகளையும் கல்வாரி பாடுகளையும் தந்தை கடவுளிடம் எடுத்துச் சொல்லி ரெஃபர் பண்ணி மேற்கோள் காட்டி அதன் பயனாக உலகத்திற்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பதை போலத்தான் எக்ஸாக்டாக சரியாக அதே வார்த்தைகளில் நாமும் இறையிறக்க ஜெபம் சொல்லுகிற பொழுது ஜெபிக்கின்றோம். தந்தை கடவுளிடம் இயேசுவின் பாடுகளை ரெஃபர் பண்ணி எடுத்துச் சொல்லி மேற்கோள் காட்டி உலகிற்கும், தங்களுக்கும் உலகிற்கும் நமக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்பதன் காரணமாகத்தான் இந்த ஜெபம் மிக வல்லமை பொருந்திய ஜெபமாக இருக்கிறது. எவ்வாறு ஜெபிக்கிறோம்? இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என ஜெபிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளவோ விடுதலைக்கான தேவைகள் இருக்கிறது, எவ்வளவோ நற்சுகத்திற்கான தேவைகள் இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதத்துக்கான இயக்கங்கள் நமக்குள்ளே இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் நாம் ஆண்டவரம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். ஆனால் அதை விட மேலான ஜெபமாக அமைவது என்னவென்றால், கடவுளே, இந்த விண்ணப்பத்தை உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு, இந்த அபிஷேகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை உம்மிடமிருந்து நான் பெற்றுக் கொள்வதற்கு, வாழ்க்கையில இந்த வெற்றியை, உயர்வை அடைவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் உமது வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளின் பயனாக ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த விண்ணப்பத்தை தாருங்கப்பா, தாருங்க ஏசப்பா, தந்தைய கடவுள் எனக்கு தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த வெற்றியை தாரும், இந்த உயர்வை தாரும், இந்த மகிழ்ச்சியை தாரும் என ஜெபிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வேதனை மிகுந்த பாடுகளின் பயனாக அந்த ஆசீர்வாதத்தை உடனே பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என இப்போ நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. இயேசு ஆண்டவர் உங்களுக்காக கல்வாரியிலே பட்ட பாடுகளை நினைவுக்கு கொண்டு வாங்க. கையிலும் காலிலும் விழாவிலும் உடலிலும் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் கொண்டு வாங்க. முள்முடி காயத்தை எல்லாம் கொண்டு வாங்க. அவரது உடலில் வெப்பிட்டு வந்து கொண்டிருக்கிற
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உடலிலிருந்து பிரித்து வந்து கொண்டிருக்கிற ரத்தத்தெல்லாம் பாரு. ஏசப்பா, இதோ நான் இப்ப ஜெபிக்க போறேன். இந்த விண்ணப்பத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த கஷ்டம் நீங்குவதற்காக, இந்த நோய் சுகமடைவதற்காக, இந்த தடைகள் அகழ்வதற்காக, இந்த கட்டுக்கள் உடைக்கப்படுவதற்காக, இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக, திருமண பாக்கியம் கிடைப்பதற்காக, இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. இன்னும் எவ்வளவோ காரியங்களுக்கு இருக்கு ஏசப்பா. அதற்காக ஜெபிக்கிறேன். என சொந்த முயற்சி நம்மளை பெற்றுக்கொள்ள முடியாது, இயலவே இயலாது. ஆனால் எனக்காகப்பட்ட கல்வாரி பாடுகளின் பயனாக மட்டும்தான், அந்த பேரு பலனால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டவளாக இப்பொழுது உம்மை பார்த்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற பொழுதே எனக்குள்ளே விசேஷித்த வல்லமை, ஆற்றல், சக்தி, அபிஷேகம், வெற்றி, உயர்வு, நற்சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே என வேண்டிக்கொண்டே ஒரு 5 முறை இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என சொல்ல இருக்கின்றோம். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுதே உங்கள் தேவைகளை மனதில் கொண்டு வாங்க. இயேசுவின் பாடுகள் பயனாக அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் கல்வாரி பாடுகளின் பேரு வல்லமையினால் நமக்கு தேவை எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் எடுத்துக் கொள்கிறோம் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி 5 முறை சொல்லுவோம். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, சக்தி மாதா டிவி, சக்தி மாதா வலையுள்ள நேயர்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, இதை பார்த்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிருந்து இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக.